வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு சந்திரயான் 3 திட்டத்தை வெற்றிகரமாக்கிய விண்வெளி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்த பணி புதிய எல்லைகளை திறந்துள்ளதாகவும் நாட்டின் இளைஞர்களிடையே புதுமை மற்றும் புத்துணர்வை தூண்டியுள்ளதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஆயுதப் படைகள் மற்றும் அமைதிப்படை பிரிவுகளில் பெண்களின் பங்கேற்பை மத்திய அரசு ஊக்குவிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் ஐநா ராணுவ பெண் அதிகாரிகளுக்கான 2 வார கால பயிற்சியில் அமெரிக்கா, ஆர்மேனியா, காங்கோ, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த பெண் அதிகாரிகளுடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 125வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் இம்மாதம் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச வணிக உச்சிமாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை மற்றும் இந்திய விளையாட்டுத்துறை ஆணையம் சார்பில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை கேலோ புதுச்சேரி விளையாட்டு திருவிழா நடைபெற உள்ளது என்று அத்துறைக்கான இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்.